அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் வவுனியா மாவட்டத்தில் அழிவடைந்த பயிர் செய்கை நிலங்களுக்கு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. காப்புறுதி சபையினால் மேற்கொள்ளப்பட்ட மதிப்பீட்டுக்கமைய 1387.5 ஏக்கர் நெற்காணிகளுக்கு இழப்பீடு வழங்கப்பட உள்ளது. ஒவ்வொரு ஏக்கருக்கும் தலா 14,400 ரூபாய் வீதம் இழப்பீடு வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாவா கல்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலைக்கு திடீர் விஜயம் மேற்கொண்டு அங்குள்ள குறைபாடுகள் மற்றும் சேவைகள் தொடர்பில் கண்டறிந்தார். வைத்தியசாலைக்கு வருகை தந்த நோயாளிகளிடம் வைத்தியசாலையின் சேவை தரம் தொடர்பில் அவர் கேட்டறிந்து கொண்டார். இவ்வாண்டுக்கான இறுதி மட்டக்களப்பு மாவட்ட விவசாய குழு கூட்டம் மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜஸ்டினா முரளிதரன் தலைமையில் மட்டக்களப்பு ஒல்லாந்தர் கோட்டையில் அமைந்துள்ள பழைய மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் கல்வி பிரிவுக்கான முதன்மை செயலாளர் சந்தீப் சௌத்ரி கிழக்கு மாகாண ஆளுநரை சந்தித்து கலந்துரையாடினார். ஜனாதிபதியின் இந்திய விஜயத்தின் ஊடாக கிழக்கு மாகாணத்துக்கு 200 மில்லியன் ரூபாய் வேலை திட்டங்களை அமுல்படுத்துவது தொடர்பாகவும் அதில் கல்விக்கு வழங்கப்பட வேண்டிய முக்கியத்துவம் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. கிழக்கு மாகாண ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பின் முதற்கட்டமாக 52 ஆசிரியர்களுக்கான நியமன கடிதங்கள் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜயந்தலால் ரத்னசேகரவினால் வழங்கப்பட்டது. இவ்வாண்டுக்கான அரசு ஆசிரியர் சேவையின் முதற்கட்டமாக நியமனங்களை ஏற்றுக்கொள்ளாத மற்றும் பணிக்கு சமூகம் அளிக்காதவர்களுக்கு இணையாக இங்கு 52 ஆசிரியர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டதாக கிழக்கு மாகாண ஆளுநர் இங்கு தெரிவித்தார். கொழும்பில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சுமார் 2000 குடும்பங்களுக்கு உலக முஸ்லிம் லீக் அமைப்பினால் தலா 12,000 ரூபாய் பெறுமதியான உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. வத்தலை மற்றும் மெகோட கொலன்னாவ பகுதியிலுள்ள சிங்கள, தமிழ், முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவ மக்களுக்கு உலர் உணவுப் பொதிகளை வழங்கும் நிகழ்வு வெள்ளம்பிட்டியவில் இடம்பெற்றது. சவுதி அரேபிய உயர்ஸ்தானிகர் காலித் பின் ஹதும் அல் கஹ்தானி இதில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். வெள்ளம்பிட்டி விஸ்டம் ஃப்ளவர்ஸ் நர்சரி பாடசாலையின் 24 வருட பூர்த்தி மற்றும் குறித்த பாடசாலையில் கல்வி கற்கும் பிள்ளைகளின் 2024ஆம் ஆண்டுக்கான பரிசளிப்பு விழா கொழும்பில் இடம்பெற்றது. 48 பிள்ளைகளுக்கு பிரதம அதிதியாக கலந்து கொண்ட ஹாசிம் உமரினால் விருதுகள் மற்றும் பரிசில்கள் வழங்கப்பட்டன. முன்பள்ளியின் அதிபர், ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர்.